செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் எந்த ஆதாரத்தையும் திருத்தவில்லை என அமலாக்கத்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டது. ஜாமீன் கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு 2வது நாளாக விசாரணைக்கு வந்தது. அப்போது அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்திருந்தாலும் இன்னமும் செல்வாக்கான நபராகவே உள்ளதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சாட்சிகள் இதுவரை நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படாத நிலையில் ஜாமீன் வழங்கினால் சாட்சியங்களை கலைக்கக்கூடும் என்றும், குற்றம் சாட்டப்பட்டுள்ள சண்முகம், சகோதரர் அசோக்குமார் இன்னும் தலைமறைவாக உள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டது. வழக்கில் உள்ள ஆதாரங்கள் அனைத்தும் மற்றொரு புலனாய்வு அமைப்பால் சேகரிக்கப்பட்டதாகவும், அமலாக்கத்துறை எந்த ஆதாரத்தையும் உருவாக்கவும் இல்லை, திருத்தவும் இல்லை என்றும் வாதிடப்பட்டது. சாட்சி விசாரணை துவங்க அமலாக்கத்துறை தயாராக உள்ளதாக தெரிவித்த அமலாக்கத்துறை தரப்பு, நீதிமன்ற விசாரணைக்கு ஒத்துழைக்காத செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது, மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வாதிட்டது. இதையடுத்து செந்தில் பாலாஜி தரப்பு பதில் வாதத்திற்காக வழக்கு விசாரணையை பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.